கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்களை யாத்திரையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அடியேன் சொல்ல போகிற தலம் ரொம்ப கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். திருப்பூர், அதாவது ஈரோடுலேருந்து திருப்பூர் போகிற வழியில் விஜயமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர். விஜயாபுரி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த விஜயமங்கலம்ன்ற ஊரில் இறங்கினா உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் ஒரு அழகான சிவாலயம். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு திருப்புகழால் அலங்கரிக்கின்றார் அருணகிரிநாதர். சுவாமிக்கு நாகேச பெருமான்னு பேர், சிவபெருமானுக்கு. அம்பாளுக்கு கோவர்த்தனாம்பிகை அப்படின்னு பேர். இந்த அழகான திருக்கோயிலில் தெற்கு நோக்கி முருகப்பெருமான் இருக்கார். பொதுவாக தெற்கு யாருடைய திசைனா யம திசைன்னுவாங்க. தென்முக கடவுள்னு தட்சிணாமூர்த்தியை நம்ம சொல்லுவோம். தெற்கு திசையில் தான் தில்லை நடராஜரும் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அது யமனுடைய திசை தெற்கு அப்படின்றது. இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் மிக அழகாக அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நான் சொல்லும் பொழுதே எனக்கு கற்பனை வருது, கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே அவனுடைய கற்பனை, அவனுடைய அற்புதமான வடிவழகு இதெல்லாம் தெரியும். அப்படியே வள்ளி தேவி யானையோட 6 முகத்தோட பிரம்மாண்டமாக மயில் மீது இருக்கக்கூடிய தென்முகம் நோக்கிய கோலத்தோடு இங்கே முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புகழ் பாடுகின்றார் அல்லவா. இந்த ஒரு திருப்புகழை பாடும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் சேர்த்துருவோம். ஆனால் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு அம்மா ஞாபகம் வரும். முதல் பீரியட் இருக்கும், 2வது பீரியட் இருக்கும், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும். திடீர்னு 3வது பீரியட் வரும்பொழுது என்ன ஆகிடும், குழந்தைக்கு அம்மா அப்படின்னு போன புதுசில் டீச்சர்ஸ் கூப்பிட்டு என்ன நல்லா தானே இருந்த எவ்வளோ நேரம், ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப நீ நல்லா பாதுகாப்பாக இருக்க, சாப்பிடு, ஸ்கூல் முடியும், பெல் அடிப்போம், அப்பா அம்மா வந்து கூட்டின்னு போயிடுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அருணகிரியாருன்ற குழந்தைக்கு அடிக்கடி அம்மா ஞாபகம் வரா மாதிரி வயலூர் ஞாபகம் வந்துடும். திருவண்ணாமலை தான் அவருக்கு அருள் கிடைத்த இடம், ஆனால் வயலூரில் அவருக்கு கிடைத்த அனுபவம் மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால்தான் இந்த தலத்து திருப்புகழ் பாடும் பொழுது அவருக்கு வயலூர் ஞாபகம் வந்துடுச்சு. வயலூரா அப்படின்னு முருகனை அழைக்கின்றார். நாரணன் என்ற திருமால் மெச்சும் முருகா வயலூரா என்று சொன்னவர் சிவபெருமானை காபாலி அப்படின்னு அழைக்கின்றார். அருள்மிகு கபாலீஸ்வரர் என்ற நாமத்தோடு மிக அழகாக சென்னையில் தொண்டை மண்டலத்தில் மயிலையில் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அந்த காபாலி அப்படின்ற வார்த்தை, அந்த ஒரு பெயரால் நாவுக்கரசர் சில இடங்களில் சிவபெருமானை காபாலி என்றே அழைக்கின்றார். அதுபோல அருணகிரியார் இங்கே சிவபெருமானை காபாலியார் என்றே அழகாக பதிவு செய்கின்றார். காபாலிகர் என்றது ஒரு வகையான சிவகோலம். சொல்லப்போனால் சிறு தொண்டருக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் சோதனைக்கு வரும் பொழுது காபாலிகர் வடிவம் தாண்டி வந்தார் அப்படின்றது தான் வரலாறு. அதனால் காபாலியார் என்ற ஒரு நாமத்தோடு தான் அழைக்கின்றார். ரொம்பவே அழகாக விஜயமங்கலத்து மேவிய பெருமாளே என்று இந்த விஜயமங்கலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை போற்றி பரவுகின்றார். விஜயம் என்றால் வெற்றி. அதனால் இந்த மாதிரி தலங்கள் எல்லாம் முருக அடியார்கள் தேடி போய் தரிசனம் பண்ணணும். சேலமா, அங்கே ஒரு 3, தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர் மாவட்டம், அங்கேருந்து கோயம்புத்தூர், இந்த பெல்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 2.5-3 நாளுக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். இதை சுற்றி தான் மிக பிரபலமான தலம் சென்னிமலை முருகன் இருக்கார். சொல்லப்போனால் கந்தர் சஷ்டி கவசம் சென்னிமலையில் தான் கிடைச்சிது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை அது. அதனால் சென்னிமலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மலை மீது ஏகாந்தமாக இருக்கும் முருகப்பெருமான். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்கள். விஜயாபுரி, விஜயமலை என்று சொல்லப்படும் இந்த தலத்திற்கு வாருங்கள். நாகேச பெருமானோடு கோவர்த்தனாம்பிகை என்ற நாமத்தோடு வீற்றிருக்கும் இறைவன் இறைவியை தரிசனம் செய்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கும் முருகனை தரிசித்து யமபயம் நீங்கி வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.